சார்தீஸ் சபையின் தூதருக்கு எழுது. தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது: உன் செயல்களை அறிவேன். நீ உயிரோடிருக்கிறாய் என்று பேர் பெற்றிருக்கிறாய், ஆனால் மரித்திருக்கிறாய். விழித்திருந்து சாகத் தயாராயிருக்கிற மீதமுள்ளதை உறுதிப்படுத்து. உன் செயல்களை என் தேவனுடைய முன்பாக நிறைவானவைகளாகக் காணவில்லை. ஆகையால் நீ பெற்றதும் கேட்டதும் நினைவு கூர்ந்து காத்துக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழிக்கவில்லை என்றால் நான் திருடன் போல வருவேன். எந்த நேரத்தில் வருவேன் என்பதை நீ அறியமாட்டாய். ஆனாலும் சார்தீசில் தங்கள் உடைகளை களங்கப்படுத்தாத சிலர் உண்டு. அவர்கள் தகுதியானவர்கள். வெள்ளை உடை அணிந்து என்னுடன் நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் வெள்ளை உடை அணிவான். அவனுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து அழிக்க மாட்டேன். என் பிதாவின் முன்பும் அவர் தூதர்களின் முன்பும் அவன் பெயரை அறிவிப்பேன். ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை கேட்க காதுள்ளவன் கேட்கட்டும். பிலதெல்பியா சபையின் தூதருக்கு எழுது. பரிசுத்தனும் சத்தியவானுமானவர், தாவீதின் திறவுகோல் உடையவர். அவர் திறந்தால் யாரும் மூடமாட்டார்கள், அவர் மூடியால் யாரும் திறக்கமாட்டார்கள். அவர் சொல்லுகிறதாவது: உன் செயல்களை அறிவேன். இதோ உன் முன் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை யாரும் மூட முடியாது. உனக்கு சிறிய பலமிருந்தாலும் என் வார்த்தையை காத்தாய், என் நாமத்தை மறுக்கவில்லை. இதோ தங்களை யூதர் என்று சொல்லிக்கொண்டு அல்லாதவர்களாயிருந்தும் சாத்தானின் சபையாயிருக்கிறவர்களில் சிலரை உன் காலடியில் வந்து வணங்கச் செய்வேன். நான் உன்னை நேசித்ததை அறியச் செய்வேன். நீ என் பொறுமையின் வார்த்தையை காத்ததினால் பூமியில் வாசம் பண்ணுகிறவர்களை சோதிக்க வருகிற பரிசோதனை நேரத்தில் நானும் உன்னை காத்துக்கொள்ளுவேன். நான் சீக்கிரம் வருகிறேன். உனக்குள்ளதை பிடித்துக்கொள். உன் கிரீடத்தை யாரும் பறித்துக்கொள்ளாதபடி இரு. ஜெயம் கொள்ளுகிறவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். அவன் இனி வெளியே போகமாட்டான். என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் பரலோகத்திலிருந்து என் தேவனிடமிருந்து இறங்கி வரும் புதிய எருசலேமின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை கேட்க காதுள்ளவன் கேட்கட்டும்.